மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் மூடர் தெரியுமா? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூடனாய் இராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய், கவனமாய், தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யார் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்களோ, ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் அதை தள்ளி விடுகிறார்களோ, அவர்கள் எல்லாருமே மூடர் என்கிற லிஸ்ட்ல வர்றாங்க. மூடன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? அவன் போகும் பாதை அவனுக்கு தெரியாது. அவன் போகும் பாதை அவனுக்கு தெரியாததுனால அவன் சஞ்சரிக்கிற பாதையில அவனோடு இருக்கிற எல்லாருக்குமே அவன் தொல்லை கொடுக்கிறவனாய் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. எல்லாருக்குமே தொல்லை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். ஒருவர் எல்லாருக்கும் தொல்லை கொடுக்கிறவராய் இருக்கும்போது அந்த நபரை சார்ந்தவர்கள் உண்மையாகவே எதை விரும்புவாங்க தெரியுமா? இவங்க வந்துட்டாங்களே, இவங்க வராமல் இருந்திருந்தா நல்லா இருக்குமே, இவங்க இல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருக்குமே என தான் விரும்புவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களால் இவர்கள் அதிக தொல்லைக்குள்ளாகிறார்கள். மூடன் எல்லாருக்கும் தொல்லை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். யார் மூடன்? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறவன். அதே நேரத்தில் கர்த்தருக்கு ஒருத்தன் பயப்படுறான் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது, கர்த்தருடைய ஆலோசனை வரும்போது, கர்த்தருடைய போதகம் வரும்போது நடுக்கத்தோடு அந்த வசனத்தை கேட்கிறானே. ஒரு தீமையான காரியத்தை செய்யலான்னு போகும்போது வார்த்தை அவனை தடுக்கும் போது அந்த காரியத்தை விட்டு விடுகிறான் அல்லவா? அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவன் யாராய் மாறுகிறானா? அது ஞானத்தின் ஆரம்பம். அவன் ஞானமுள்ளவனாய் மாறுகிறான். மூடன் தான் போகும் வழி அவனுக்கு தெரியாது. அதனால அவனுடைய வாழ்க்கை என்பது ஒரு மதில் இல்லாத வாழ்க்கை போல. மதில் இல்லாத பட்டணம், மதில் இல்லாத வீடு என்பது எது வேணாலும் வந்து போகும். அப்படிப்பட்ட நிலையில் தான் மூடனுடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்மள மூடன் ஞானிக்கு அடிமையாவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் யாராய் மாறுவான் தெரியுமா? அடிமையாயிருப்பான். ரகசியங்களை தூற்றி திரிகிறவன் யாராவது ஒரு நபருக்கு அடிமையாக தான் இருப்பான். அவனுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்தில் தான் இருக்கும். இவர்களை தான் மூடர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாமல், கர்த்தருடைய போதகத்தை அசட்டை பண்ணாமல் செவியை சாய்த்து கேட்கிறவர்களாய் மாறுவோம். வார்த்தைக்கு செவி கொடுப்போம். வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடி நம்மை மாற்றிக்கொள்வோம். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். இது ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் நம்ம விளங்கும் போது, வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கை அழகாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் நம்மை